உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். கூகுள் வெற்றிகரமா ஒரு ஈவென்ட்ட நடத்தி முடிச்சாங்க. அதுக்கு பேர் தான் வந்து மேட் பை கூகுள் ஈவென்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த மேட் பை கூகுள் ஈவென்ட்ல பல சுவாரஸ்யங்கள நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அவங்களுடைய பிக்சல் ஃபோன் தாங்க. பிக்சலோட 9 சீரிஸ் மொபைல வந்து லான்ச் பண்ணாங்க. ஒரு 4 மாடல்ல லான்ச் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்ல, வாட்ச் அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறம் இந்த காதுல வச்சு கேட்போமே பட்ஸ், அதையும் அறிமுகப்படுத்தினாங்க. இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கிடையாது. இது இல்லாம ஏஐ பேஸ்டு ஃபீச்சர்ஸ நிறைய அறிமுகப்படுத்தினாங்க. பிளஸ் அந்த போன்ல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா கேமரா. அந்த கேமராக்கு நிறைய புது புது விஷயங்களை கூட அறிமுகப்படுத்தினாங்க இந்த கூகுள் மேட் பை கூகுள் ஈவென்ட். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோல கூகுளை பத்தி ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சரை தெரியப்படுத்த போறேன். இந்த ஃபீச்சர் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க அந்த அடிக்கடி கூகுளோட ஆப்பை பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, அந்த கூகுள் ஆப்பை ஓபன் பண்ண உடனே டாப் லெஃப்ட்ல உங்களுடைய இடது பக்கமா பாத்தீங்கன்னா டாப் லெஃப்ட்ல கார்னர்ல பாருங்க ஒரு ஒரு லேபோட ஐகான் இருக்கும். சரிங்களா? அத நீங்க தட்டி உள்ள போயிருக்கீங்களா? போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் இந்த வீடியோல சொல்ல போற முக்கியமான ஒரு விஷயமும் அந்த இதுக்குள்ளதான் இருக்கு. அதுல என்னன்னா இந்த கூகுள் என்ன பண்ணுவாங்கன்னா புது புது விஷயங்களை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க நமக்கு ஒரு ட்ரையலா கொடுப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க இது வழியா போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு புது புது விஷயங்களை இந்த சர்ச் லேப் ஐகானுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கும். ஸோ இது எப்போ விசிபிள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்தா மட்டும்தான் இது அந்த கூகுள் ஆப்ல விசிபிள் ஆகும். நீங்க அக்கௌண்ட்டை பயன்படுத்தாம கூகுள் ஆப்பை பயன்படுத்துனீங்கன்னா அங்க இந்த சர்ச் லேப் ஐகானை நீங்க பார்க்க முடியாது. அந்த சர்ச் லேபோட ஐகானுக்குள்ள போனீங்கன்னா ஏஐ ஓவர் வியூஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு புத்தம் புதிய ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ். வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி கூகுள் ஆப்பை பயன்படுத்தும் போது கண்டிப்பா உங்க அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணுங்க. அப்பதான் டாப் லெஃப்ட்ல அந்த சர்ச் லேப்ஸோட ஐகான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ அதுக்குள்ள போயிடலாம். போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க காட்டக்கூடிய எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தாங்க. நீங்க ட்ரை பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்களை எல்லாமே கூகுள் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க தான் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வரிசையில சமீபத்தில் ஏஐ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தம் புதிய ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு மட்டும்தான் அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் ஆல்ரெடி அமெரிக்கால அவைலபிளா இருக்கு. சமீபத்தில் கூகுள் இந்தியாலே அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்தியா மட்டும் இல்ல, யூகே, மெக்சிகோ இந்த மாதிரி ஒரு 4-5 கண்ட்ரி இருக்கு. இந்தோனேஷியா இந்த மாதிரி நாடுகள்ல இப்போ இது வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா ஏஐ ஓவர் வியூஸ் அண்ட் மோர் மேல பாருங்க ஒரு இமேஜ் இருக்கு. இந்த இமேஜை வச்சு நீங்க அதை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணலாம். ஆன்ல இருக்கு. இப்போ ஸ்டார்ட் சர்ச்சிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹவு டு கிரியேட் போல் இன் வாட்ஸ்அப் பாத்தீங்களா? இப்போ அந்த ஏஐ ஓவர் வியூ இருக்கு பாத்தீங்களா? சர்ச் லேப்ஸ் ஏஐ ஓவர் வியூ. ஸோ இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஷோ மோர். ஆல்ரெடி நம்ம வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ பயன்படுத்தி இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஏஐ ஓவர் வியூ வந்து முழுக்க முழுக்க இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. பட் இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வளவள கொலகொலன்னு இருக்கு பாத்தீங்களா? அதாவது பக்கம் பக்கமா இருக்குமே, அது வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். பட் இந்த ஏஐ ஓவர் வியூஸ் என்ன பண்ணும்னா உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணும். அதுல இருந்து சம்மரைஸ் பண்ணி அழகா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி சரிங்களா? கொடுக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா அந்த பாயிண்ட்டை வந்து நீங்க கேட்ச் அப் பண்ணிக்கிட்டு அதை நீங்க செயல்படுத்தலாம். பட் இதுல பாருங்க ஜெனரேட்டிவ் ஏஐ இஸ் எக்ஸ்பெரிமெண்டல் பாத்தீங்களா? ஸோ இந்த ஏஐ ஓவர் வியூஸ் வந்து சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான். நீங்க கூகுள் ஆப் வழியா ட்ரை பண்ணலாம். அதாவது டாப் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா சர்ச் லேப்ஸ் இருக்கா, அது வழியா இந்த ஃபீச்சரை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சில நல்ல விஷயங்களை கூட இது வழியா நீங்க தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் என்ன பண்ணணும்னா இது சம்மரைஸ் பண்ணும். ஸோ இது எத்தனை மொழிகளை வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 2 மொழிகள்ல சப்போர்ட் பண்ணுது. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல மற்ற மொழிகளையும் இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சேர்ப்பாங்க. கண்டிப்பா சேர்த்தே ஆகணும். சரிங்களா? பார்ப்போம். எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த அற்புதமான ஃபீச்சரை வந்து கூகுள் ஆப்ஸ்ல பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோல நான் சொன்ன இந்த அற்புதமான விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், வழக்கம் போல 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த வீடியோக்கு கீழே நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கு. அதுல ஒண்ண தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.